முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தோழுகோ செற்றிகள் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதிர குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, பள்ளி எழுச்சி என்பது படுக்கை நின்று எழுதல். எழுச்சியை விளைக்கும் பாடலை எழுச்சி என்று ஆகு பெயர். துயிலும் அரசரை அவர் எழுவதற்காக உரிய காலத்தில் வைகரைக்கண் சென்று சூதர் எனப்படுகின்ற நின்று ஏற்றும் தொழிலை உடையவர்கள் அவர் புகழ்ந்து கூறி எழுப்புவதாகிய மரபு பற்றி அவர் கூற்றாக பாடாந்தனை பாட்டாக இந்த புலவரால் பாடப்படும். அஞ்சனும் பாடப்படும் அத்துறை அத்திணையில் உயிரடை நிலை எனப்படும். தொல்காப்பியர் தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் எத்திய துயிலடை நிலையும் என்று அருளி செய்திருக்கிறார். அவ்வகையில் இது மனிதர்களை போற்றிய நிலையும். ஆனால் மணிவாசக பெருந்தகை கடவுள் பாடாந்தனை பகுதியாக அருளி செய்திருக்கின்றார். ஆகவே இந்த துயிலிடை நீக்கம் என்பது திரோதான சக்தி எனப்படும் மலத்தை செலுத்தி மறைப்பை உண்டாக்குதலால் இத்திரோதான சக்தியும் ஒரு மலம் என்று சொல்லப்படும். அம்மறைப்பு நிலையை நீக்குதலே திரோதான மல நீக்கம். அந்நீக்கமே இங்கு திரோதான சுத்தி என்று இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு உரை காணுவார்கள். அந்த வகையில இது புறநீர்மை என்கின்ற பண்ணிலே பாடுவார்கள். விடியற்கால பொழுதிலே பாடுவார்கள் என்பதனால் நே அடிகள் என் வாழ்முதலாகிய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொருள் என்ற இறைவன். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் ஆதாரமாக இருக்கிறான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது நம்முடைய சமயத்தினுடைய கொள்கை. எல்லாவற்றையும் அவன்தான் இயக்குகிறான். ஆகையினால் அவன்தான் முதலீடாக இருக்கிறான். அவனை வைத்துதான் நாம் எல்லா காரியங்களும் செய்யும். ஒரு கடை வைக்க வேண்டுமேயானால் அதற்கு முதல் பொருள் வேண்டும். அந்த முதல் பொருளை வைத்துதான் கடையாக நாம் திறந்து அதை வியாபாரம் செய்கிறோம். அதே போன்று நாம் இயங்குவதற்கு முதல் பொருளாக இருப்பது இறைவன். அவன்தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான். அதனால் அவனை போற்றி என்று முதலில் தொடங்குகிறார். போற்றி என் வாழ்வுதலாகிய பொருளே. வாழ்வதற்கு வாழ்வாதாரத்திற்கு முதலாக விளங்குகின்ற முதலீடாக இருக்கின்ற பொருளாக இருக்கின்றவன் இறைவன். அந்த இறைவனை உலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கல் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. இறைவனே, இறைவன்
உறங்குவது அவன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்று சொல்கிறார். இறைவன் உறங்குவதில்லை, உண்ணுவதில்லை. ஆனாலும் நாம் பாவனையாக இறைவனுக்கு எல்லா வகையான உபச்சாரங்களும் செய்கிறோம். நமக்கு என்னென்னலாம் நிகழ்த்துகின்றோமோ அவையெல்லாம் இறைவனுக்கு செய்தி. ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு முதல் பொருளாக இருக்கின்றவன். ஆகினால் அவனுக்கு நாம் எல்லா வகையும் செய்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வின் காரணமாக மற்ற எப்படி அபிஷேக ஆராதனைகள், அலங்காரங்கள், நிவேதனங்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த துயிலிடை எழுப்புதலும் திருப்பள்ளி எழுச்சி செய்வதும். ஆகினால் இறைவனை உணர்ந்தது இன்றைய விடியற்காலை பொழுது வந்துவிட்டது. பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்து எமக்கருள் மலரும். உன்னுடைய திருவடியை வணங்குவதற்காக இணை துணை மலர்களை எல்லாம் கொண்டு உன்னுடைய திருவடியை தொழுகின்றோம். ஏத்தி என் திருமுகத்தை எங்களுக்கு அருள வேண்டும், நாங்கள் காணுவதற்காக வந்திருக்கின்றோம். எமக்கு அருள் மலரும் எடிநகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு உன்னுடைய திருமுகத்தை காணுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இறைவனே, சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, சேற்றுகளில் வந்து தோன்றியிருக்கின்ற தாமரை மலர் கமலங்கள் அவைகள் எல்லாம் மலரும் தன் வயல் சூழ். இப்போ அந்த திருப்பெருந்துறை இருக்கிறதே, அந்த நகரத்தை சுற்றி வெறும் வயல்கள் இருக்கிறது. அந்த வயல்கள் எல்லாம் சேறுகளாக இருக்கிறது. சேறுகளிலே தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் ரிஷப கொடியை கொண்டிருக்கின்றவரே, என்னை உடையாய் என்னை ஆண்டு உனக்கு அடிமையாக நான் கொண்டு பல பிறவிகளில் எனக்கு நீ முதலாளியாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றாய். ஆகினால் என்னை ஆண்ட பொருளாக இருக்கின்றாய். என்னை உடையாய் எம்பெருமானே, பள்ளி எழுந்திருந்தாய், என்னை பள்ளி எழுந்திருந்த திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று கேட்கின்றார். ஆகவே நமக்கு முதல் பொருளாக விளங்குகின்றவன் அவன் திருப்பெருந்துறையில் இருக்கின்றவன். திருப்பெருந்துறையில் இருந்து சிவபெருமானாக இருக்கின்றவன், ரிஷப கொடியை கொண்டிருக்கின்றவன், என்னை ஆண்டு அடிமையாக கொண்டிருக்கின்றவன். அந்த எம்பெருமானை பள்ளி எழுந்திருந்தாய் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே அணிவாசகர் வீடை கொள்வதாக கொண்டு இறைவனை எழுப்புவதற்காக இந்த பதிகத்தை அளித்திருக்கிறார். நாமும் இந்த பதிகத்தை பாடலை பாடி இறைவனுடைய வீடு எழுப்புவதற்காக நாமும் சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமா?